தோடா தோடு போட நீங்களா? சரி, இதை யார் தந்தன்னு சொன்னீங்கன்னா அவங்கள வச்சு உங்களை போட விடும். லவர் தான் தந்த. சரி, அவங்கெல்லாம் தந்தவங்க அவங்கள நாங்கள் அண்ணா தெரியலையா? இப்போ உங்களுக்கே தெரியும் இது யார் தந்துருப்பாங்கன்னு. நீங்கள் சும்மா எடுத்த உடனே நல்ல வேற சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வெக்கப்படுற மாதிரியும் தெரியுது. தெரியல என்ன விட யோசிக்கீங்க. சரி, என்ன கிஃப்ட் இருக்குன்னு அதை விடாச்சு பார்ப்போமா? இப்போ உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் ஒரு இப்போ லவ்வர்ஸ்ன்னு சொன்னீங்களானே, லவ்வர்ன்னு. இப்போ லவ்வருக்கு என்ன ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்கல்ல, எல்லாருக்குமே தெரியும். ரோசாப்பூ தான் கொடுப்பாங்க. அந்த ரோசாப்பூவே உங்களுக்கு அவங்க தந்தவங்க. சரியா? இப்போ அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு தர விட போகிறோம். சரிவா? வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் வட்டுக்கோட்டை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொன்னீங்களா, 21வது பிறந்த நாள். அப்போ 21வது பிறந்த நாளுக்கு யார் அந்த கிஃப்டை வந்து கொடுத்துருப்பினோம் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் வந்து உங்களோட ஒரு வழக்கம் வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் செய்ய விரும்பினா பிஆர் சர்ப்ரைஸை தொடர்பு கொள்ளுங்க. இலக்கம் வந்து கீழே காட்டியிருக்கு. அந்த இலக்கத்தோட திறவு வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட உறவுகளுக்கும் நல்ல சர்ப்ரைஸை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 21. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டுகள் தந்திருக்கணும். இந்த கிஃப்ட்டுகள் யார் தந்திருப்போம் நினைக்கிறீங்க? ஆனா பிரதர், அன்றைக்கு நீங்க செய்தபடியால உங்களுக்கு அவர் செய்வாருன்னு யோசிக்கிறீங்களா? பிரதர் இல்லையே, அவர் தரையில உண்மையா அவர் ஒரு கவலையா இருக்க போய் ஏன்டா நான் கொடுக்கல எந்த பேரை சொல்றாரு அப்படியே. அவர் தரையிலண்ணா வடிவா யோசிச்சு சொல்லுங்க. யாரோ மேலால் அடிக்கிறவன் மிக்கி பார்த்து இருக்கு. எப்படி அடிக்காங்களா? மிக்கி கோபம் வந்துட்டு சொல்லுங்க. பிரதர் தரையில அதை தாண்டி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நெருக்கமான ஆக்கெல்லாம் தந்தது. இதுல வந்திருக்கிறேன் தானே, வேளாண் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரர் தானே, அவங்களுக்குள்ள யாராவது வந்திருக்கலாம் தானே. இங்க வந்தாக்கெல்லாம் தந்ததா ஃபேமிலி இல்லையா? என்ன வடியெல்லாம் வடிக்குது அப்புறம் என்ன? இப்போ சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு கதக்க சர்ப்ரைஸ் நடந்து கொண்டே இருக்குது. நீங்க சரியா சொன்னா தான் அது சர்ப்ரைஸா இருக்கும். அண்ணா தான் இல்ல அண்ணா நீங்களா? அண்ணா அப்ப மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. அண்ணா கேப்போம், மேடைக்கு வந்து அண்ணா கேப்போம். அண்ணா நீங்க கொடுத்தீங்களா இல்லையான்னு. அண்ணா வாங்க. நீங்களா கொடுத்தீங்க? நீங்க கொடுக்கலையா? இல்லையா? அண்ணா தெரியலையா? இப்ப உங்களுக்கே தெரியும் இது யார் தந்திருப்பாங்கன்னு. நீங்க சும்மா எடுத்த உடனே நல்ல வேற சொல்லக்கூடாதுன்னு நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. வெக்கப்படுற மாதிரியும் தெரியுது. தெரியல என்ன விட யோசிக்கீங்க. சரி, என்ன கிஃப்ட் இருக்குன்னு அதை விடாச்சு பார்ப்போமா? சரி, இந்த கிஃப்டை கொடுங்க. என்னன்னு பார்ப்போம். அது என்னன்னு? அண்ணா 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 இதுல ரெண்டு அடிக்கிறேன் அடி இல்லையா? சரி, உடைச்சு பாருங்க, உடைச்சு பாருங்க. என்னவா இருக்கும்? என்ன கிஃப்டா இருக்குன்னு சொல்லுங்க. கேண்டோஸோட இருக்குமோ? உடுப்பா. சரி, உடைச்சு பாருங்க என்னன்னு பாப்போம்.
அப்ப உடுப்பு தான் போல கிடக்கு. பாப்போம் என்னமா இருக்கு, வடிவா இருக்கா. ஷர்ட்டும் ஜீன்ஸும் எடுத்து தந்திருக்கிறோமா, பிடிச்சிருக்கா? அப்ப நீங்க சரியா சொல்றீங்க இல்லையே, இப்ப நல்ல மாதிரி பார்த்து பார்த்து ஒருத்தரும் தந்திருக்கணும். ஆனா நீங்க சரியா சொன்னா தானே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். லவ் இல்லையே. சரி அவா கூப்பிடுவோம், வாங்க நிக்கிறா. சரி லவ்வர்ன்னு சொல்றீங்க, ரெண்டா கூப்பிடுங்க. வாங்க அண்ணன் லவ்வர்ண்டா கூப்பிடுங்க. சரி வாங்க வைக்கப்படாங்க, வாங்க. இங்கலாம் வாங்க. என் பொண்டாட்டிலே நீங்களா கொடுத்தீங்க இல்லையா? என்ன அவா தடையில நீங்க சும்மா அவா சொல்லிடு. அவா நைட்டே வந்துருப்பா, நைட் 12 மணிக்கே வந்துருப்பா. நீங்க அவா சொல்றீங்க பாத்தீங்களா? அவா தடையில நீங்க உண்மையா கொடுக்கல தானே இல்லையா? வடிவா யோசிங்க. உங்களோட சொந்தக்காரரா அந்த வடிவா யோசிங்க. என்ன ஒருத்தரை சொல்லாம விட்டா பிரச்சனைன்னு பாக்குறீங்க? உங்கண்டா அத்தை மாமா அவதான் தந்தவ இந்த உடுப்பு. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது, அது என்னன்னு பாப்போமா? மிக்கி அந்த ஸ்பெஷல் கிஃப்டை கொடுங்க. சரி நீங்க வாங்க, நீங்க கொடுக்கல தானே, அப்ப நீங்க வேண்டாம். சரி இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் வேற தான் தந்தது. இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்னவா இருக்குமென்னு சொல்லுங்க. எது இல்லையே, என்ன எடுத்த உடனே இப்போ இப்படி பாக்ஸில் கண்ட உடனே ரிங்க சொல்லுவாங்க, இல்லாட்டி போச்ச சொல்லுவாங்க. அது இல்லை, நீங்க ஜோசிக்கா ஒன்றை தான் தந்தவ. தோடு போட நீங்களா? சரி இதை யார் தந்தன்னு சொன்னீங்கன்னா அவங்கள வச்சு உங்களை போட விடும். லவர் தான் தந்த. சரி அவங்கெல்லாம் தந்தவங்க, அவங்கள நாங்க கூப்பிடுறோம். வாங்க. சரி எல்லாரும் ஒருக்கா கை தட்டி விடுங்க. சரி நீங்களே உங்க கையால போட்டு விடுங்க. ஒரே சந்தோஷத்தில் இருக்கீங்களா போடாக்கு? பக்கம் நித்திரம் வராதா? நேத்திர இருந்தா நித்திரம் இல்லை. சரி அங்க வாருங்க. சரி வெக்கப்படாம அங்க வாருங்க. சரி அப்ப சந்தோஷம் தானே? அப்ப எதிர்பார்த்துறீங்களா உங்க லவ்வரும் அத்தை மாமா எல்லாருமே இப்படி கிஃப்டை தந்துருப்பாங்க? எதிர்பார்க்கல. அப்ப இதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு கிடைக்க கிஃப்டுகள் தரணும். அதுவும் எங்களோட தான் தரணும். சரியா? பிஆர் சர்ப்ரைஸ் கிஃப்டோட உங்களுக்கு திருப்பியும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்களோட லவ்வரோடையும் உங்களோட சொந்தக்காரோடையும் உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாரோடையும் சந்தோஷமா இருங்க. சரியா? ஓகே பாய். இப்போ உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் ஒரு லவ்வர்ஸ்ன்னு சொன்னீங்களானே, லவ்வர்ன்னு. இப்போ லவ்வருக்கு என்ன ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ரோசாப்பூ தான் கொடுப்பாங்க. அந்த ரோசாப்பூவே உங்களுக்கு அவங்க தந்தவங்க. சரியா? இப்போ அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு தரவிட போகிறோம்.